Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா உங்களுடைய வீட்டு ரசீதியாக இருக்கட்டும் அல்லது குடிநீர் வரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரசீதி எல்லாம் உங்களாலவே ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் and பேவும் பண்ணிக்கலாம். இத தான் டீடைலா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ நிறைய பேர் வந்து நேர்ல வந்து போயிட்டு அப்ளை பண்ணி இன்னுமே வரல அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க. சோ இப்போ ஆன்லைன் மூலமா என்ன ப்ரொசீஜர்ல இந்த வீட்டு வரி ரசீதி வந்து process போயிட்டு இருக்குன்றத தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களால வந்து டைரக்டா வந்துட முடியும். இந்த பேஜுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா எல்லாரும் இப்போ ஆன்லைன்லயே வந்து டைரக்டா பே பண்ணனும் அப்படி நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா முதல் முறையா நீங்க கட்டும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து இதுல ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். இது வந்து ஆன்லைன் வந்து கிடையாது. இது உங்களுடைய பஞ்சாயத்து ஆபீஸ்ல உங்க தலைவர்கிட்ட இல்ல கிளர்க்கு கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த டீடைல முதல் முறையா அவங்க ஆன்லைன்ல உங்களுடைய பெயருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸை நீங்க ஆன்லைன்ல எல்லாமே வந்து பே பண்ணிக்கலாம். அதனால முதல் முறை மட்டும் நீங்க நேர்ல போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒருவேளை என்னுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல நேம் வந்து சேஞ்சா இருக்கு, இல்ல நேமை சேஞ்ச் பண்ணணும், இல்ல வந்து அட்ரஸ் தப்பா இருக்கு, இல்ல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்ல மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எதுவுமே உங்களால வந்து ஆன்லைன்ல வந்து பண்ண முடியாது. இது எல்லாமே ஆஃப்லைன் தான். இதுல உங்களால செய்யக்கூடிய என்னன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸை உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். உங்களால இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். உங்களால பே பண்ண முடியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எதுவுமே உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க நேர்ல மட்டும் தான் போயிட்டு உங்களால வந்து பண்ண முடியும். கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லாருமே டைரக்டா உங்களுடைய டீடைல்ஸ் இதுல தேர்ந்தீங்கன்னா கிடைக்காது. ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுக்கு டிஜிட்டல்ல வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்ல முன்ன கொடுப்பாங்க தெரியுங்களா, உங்களுக்கு கலர்ல கிரீன்ல அல்லது வந்து ரெட்ல போட்டு உங்களுக்கு வீட்டு வரி ரசீதுன்னு சொல்லிட்டு கைப்பட எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதி இருந்தா இதுல வராது. ஆன்லைன் பேமெண்ட்ல நீங்க இந்த மாதிரி ரிசிப்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த பேஜ்ல உங்களால வந்து கரெக்டா ப்ராப்பர்ட்டி டாக்ஸை கட்ட முடியும். இது நிறைய பேர் வந்து தெரியாது. ஸோ அதனால இதில் தேடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் முதல் முறையாக நீங்கள் கட்டின பிறகு நீங்கள் செகண்ட் டைமோ இல்லை தேர்ட் டைமோ நீங்கள் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் ஆன்லைனில் உங்களால் வந்து கண்டிப்பாக பே பண்ண முடியும். ஸோ இப்போ முதல் விஷயமா நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பேஜில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேவைகள்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று உங்கள் நிலுவையில் உள்ள தொகையை பார்க்க, இன்னொன்று விரைவாக வரி செலுத்துக, இன்னொன்று வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த 3 ஆப்ஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஒரு சிலவங்க எனக்கு இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டீட்டெயில் கேட்கும். ஒன்று வரி விதிப்பு, இன்னொன்று ரசீது என்னன்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பே பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய என்னென்ன நிலுவையில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம சொத்து வரியை கிளிக் பண்ணிக்கலாம். சொத்து வரி கிளிக் பண்ண பிறகு கீழே டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் பிளாக், வில்லேஜ், பஞ்சாயத்துன்னு இருக்கும். இந்த 3மே செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3மே கிளிக் வந்து பண்ணிட்டேன். கீழே வந்து வரி விதிப்பு என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வரி விதிப்பு என்னன்னு தெரியல. ஸோ அதன் பிறகு உங்களுக்கு தொலைபேசி எண் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கதவு எண். இப்போ ஒரு சிலவங்களுக்கு பழைய கதவு எண் போட்டிருக்கீங்களா, புதிய கதவு எண் போட்டிருக்கீங்களா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்கும். இப்போ எனக்கு மொபைல் நம்பர் கூட கன்ஃபியூஸாக தான் இருக்குது. எந்த மொபைல் நம்பர் கொடுத்தேன்னு நான் ஒரு மொபைல் நம்பராக போட்டு நான் சர்ச் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பரை போட்டு சர்ச் வந்து பண்ணுறேன். அந்த நம்பரில் தான் இந்த வீட்டு ரசீதி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே கேப்சா இருக்கும். கேப்சாயும் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே சர்ச்னு இருக்கும். அதை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளீஸ் ஃபீல்ட் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு இருக்கும். அதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். இப்போது இந்த நம்பரில் தான் எனக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு கீழே வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ இதில் வரி விதிப்பு எண் அப்படின்னு நீங்கள் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த வரி விதிப்பு எண். ஒருவேளை உங்களுக்கு வரி விதிப்பு எண் இருந்தால் டேரெக்டாக இதை மட்டுமே போட்டுட்டு கேப்சா வந்து போடலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் சர்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வரி விதிப்பு எண் தெரிஞ்சிருச்சு. இந்த வரி விதிப்புன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் இது யாருடைய பேரில் இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்ன எல்லாமே இருக்கும். இது பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் செயல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். உங்களுடைய எந்த வார்டு, எந்த நிதி ஆண்டில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, இது என்ன பயன்பாட்டு வகையில் இருக்குது, உங்களுக்கு எதனா நிலுவையில் இருக்கா அப்படிங்கிற இது எல்லாமே அதை ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த டீட்டெயிலை பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு கதவு என்னன்னு தெரியல அதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கதவு என்ன இருக்கும் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கதவு என்ன நம்பரை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டு ஒருவேளை அதை சேஞ்ச் பண்ணால்
கண்டிப்பாக ஆன்லைனில் பண்ண முடியாது. நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்கள் தலைவர் கிளர்க் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வரி விதிப்பு என்ன நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன். வரி விதிப்பு என்ன ஏன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் நீங்கள் விரைவாக வரி செலுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று பே டேக்ஸ், இன்னொன்று வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் டவுன்லோட் ரெசிப்ட் இருக்கும். இதில் நீங்கள் வந்து வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அல்லது நீங்கள் டவுன்லோட் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு சர்ச் வந்து பண்ணி பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு பே டேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். பட் இதில் பே பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வரி விதிப்பு என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த வரி விதிப்பு என்னது நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த டீட்டெயிலில் உங்களை பார்க்க சொன்ன வரி விதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மொபைல் நம்பர் போட்டு இப்போ நம்ம என்டர் பண்ணி நம்மளுடைய பேமெண்ட் வந்து பண்ணலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிலவங்க கேட்குறது என்னென்னா, இப்போ நான் கட்டின ரிசிப்டை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதற்கு இந்த இடத்துல வரி செலுத்திய விவரங்களை பார்க்கணும் இருக்கும். இது கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ரிசிப்ட் நம்பர் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வரி விதிப்பு எண் இல்லது ரசீது எண்ணை வச்சு நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணலாம். இப்போ எனக்கு ரசீது எண்ணு தெரியாது. இப்போ நம்ம வரி விதிப்பு எண்ணை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் வரி விதிப்பு எண்ணை நம்ம போட்டு சர்ச் வந்து பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதற்கு வரி வகையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மாவட்டம், ஒன்றியம், ஊராட்சின்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதன் பிறகு ரிசிப்ட் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரசீது எண்ணுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரசீது எண்ணு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட உங்களுடைய இந்த டீட்டெயிலை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் கட்டி இருக்கக்கூடிய இந்த ரெசிப்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, இந்த இடத்துல தமிழ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்லேயே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் கூட சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இதில் மேலே சொத்து வரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நம்ம டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இது எந்த அகாடமி இயரில் வந்து நான் கட்டியிருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது இங்கிலீஷ்லையும் டெவலப் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வரியை வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு இந்த செகண்டாக இருக்கக்கூடிய விரைவாக வரி செலுத்த கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் பே டேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இதற்கு மேலே ஒரு குறிப்புன்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எதனா டவுட்டோ இல்லை வந்து முரண்பாடு இருந்தால் உங்களுடைய கிராம பஞ்சாயத்து செயலாளரை தொடர்பு கொள்ளவும் வந்து கொடுத்துருக்காங்க. பே டேக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை இங்கிலீஷில் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபோன் நம்பர், இந்த இடத்துல உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கும். குறிப்பாக இதில் மெயில் ஐடி போடலைன்னா கூட உங்களுக்கு பே பண்ண முடியாது. கரெக்டான கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடியை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மாவட்டத்தின் பெயர், அதன் பிறகு உங்களுடைய பிளாக்கு, அதன் பிறகு உங்களுடைய ஊராட்சி பெயர், அதன் பிறகு வரி வகை, சொத்து வரியா, குடிநீர் வரியா, தொழில் வரியான்னு கேட்டிருக்கேன். அதன் பிறகு வரி விதிப்பு நம்ம பார்த்தோம்ல, அந்த வரி விதிப்பு என்ன நம்ம வந்து போட்டுக்கிறோம். கீழே கேப்சா இருக்கும், இதையும் வந்து போட்டுட்டு சர்ச் வந்து கொடுத்துக்கலாம். இதில் சர்ச் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு பேன் வந்து ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். டீட்டெயிலாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு பே பண்ண சொல்லி ஆப்ஷன் வரும். நீங்கள் அது என்ன பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தின் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து ஆன்லைன் மூலிமா பேமெண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான எளிமையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.